மக்களவை தொடங்கியதில் இருந்தே பாஜகவினரை பேசவிடாமல் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் அமைச்சர் கிரண் ரிஜிஜு கோபமாக எழுந்து கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த வாரம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று மக்களவை கூடியதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் மகா கும்பமேளாவில் நெரிசலில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்பட்டது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என இருக்கையில் இருந்து எழுந்து முழக்கங்களை எழுப்பினர். கேள்வி நேரத்தின் போது இதை பேசலாம் என சபாநாயகர் மறுத்ததால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் மற்றும் சபாநாயகர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் கோஷங்களுக்கு நடுவிலேயே அவை நடந்து வருகிறது. பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் அடுத்தடுத்து எழுந்து பேசி வருகின்றனர். ஆனால் எதிர்க்கட்சியினர் முழக்கங்களை தொடர்ந்து எழுப்பி வருவதால் ஆத்திரமடைந்த அமைச்சர் கிரண் ரிஜிஜு எழுந்து அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்தார். தங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் என்றுதான் மக்கள் இவர்களை தேர்ந்தெடுத்து மக்களவைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஆரோக்கியமான விவாதத்தில் ஈடுபடாமல் அமளியில் ஈடுபடுவதால் மக்களே இவர்களை பார்த்து கேள்வி கேட்பார்கள். கேள்வி நேரத்தின் போது பேச வேண்டியதை பேசாமல் அமளியில் ஈடுபடுவதை கடுமையாக கண்டிக்கிறேன் என கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஆனால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்கள் எழுப்புவதை நிறுத்தாததால் மக்களவையில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. और ये प्रश्नकाल मेंबर का होता है, सरकार का सवाल पूछना होता है। आप लोग सरकार को सवाल नहीं पूछ के सदन को इस तरह डिस्टर्ब करना अच्छी बात नहीं है। अब जनता आपको सवाल पूछेगा कि आप सदन में क्यों आए हैं। आपके आग्रह करने के बाद भी इस तरह का डिस्टर्बेंस करना ये अच्छा नहीं है। सरकार की तरफ से मैं खंडन करना चाहता हूँ। बाकी जो भी बोलना चाहते हैं वो राष्ट्रपति का अभिभाषण पर